காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையும் இப்போதே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையும் இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையும் இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகன் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகன் கொடுத்தது. மேகம் சிந்தும் துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உம் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையும் இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. கை தந்தோ கர்த்தாவே, ஆலயத்தின் வாசல் வந்தார் அழுகை வருகுதே. ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. ஆலயத்தின் செல்வந்தால் துதே. ஏமான் அமைதி பெருகுதே. கண்ணீரை போலே காணிக்கை இல்லை. கண்ணீரை போலே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையும் இப்போது. கண் கொண்டு பாரும் புலின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தரிசனமும் பலிபீடமும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுங்கள், இந்த லைட் ஆஃப் பண்ணிடு. தரிசனமும் பலிபீடமும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். கிதியோனுடைய வாழ்க்கையை நம்ம போன வாரம் தியானித்தோம். அவனுக்கிட்ட இருந்து ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் எடுத்துட்டு
நான் மற்ற பகுதிக்கு போகலாம், வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 21 24 வரை. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின், எல்லாரும் எடுத்துக்கங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க பார்க்கலாம். அருமையானவர்களே, கிதியோனை ஆண்டவர் அழைத்தார் என்று நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். எதற்காக அழைத்தார்? மீதியானியரின் கையில் இருந்து இஸ்ராயல் மக்களை ரட்சிக்கும்படி. ஆமென், ஆமென். கிடியோன் வாஸ் a savior. ஆமென். லைக் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை போல அவன் ஒரு ரட்சகராக இருந்தான். ஆனால் அவன் இஸ்ரவேலுக்கு வந்தார் ரட்சகர். இயேசு உலக ரட்சகர். நல்லா, ஓ ஹல்லேலூயா, ஆமென். இயேசு யாரு? Who is Jesus? Jesus is the savior of the world. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, ஒன்று தீர்க்கதரிசின்னு நினச்சிருக்கிறான், இல்லைன்னா காட்ஸ் ஏஞ்சல் அப்படின்னு கூட அவன் சரியாக நினைக்கல. ஏதோ ஒரு தீர்க்கதரிசி வந்து உட்காந்து நம்மகிட்ட பார்த்து சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி, ஐயா நீங்கள் என்ன கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் பலி கொண்டு வரேன், நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். இவர் கர்வாலி மரத்தின் கீழே என்ன செய்தார்? உட்கார்ந்துருந்தார். அதில் ஒரு வசனம், டச்சபிளான வசனம் இருக்கு. என்ன தெரியுமா? நீ வரும் வரை நான் இருப்பேன். அல்லேலூயா. அந்த வசனம் இருக்கு பாருங்க. நீ வரும் வரை, நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன். இது எதுக்கும் சொல்கிற வார்த்தை இது. நீ திரும்பி வரும் மட்டும் ஐ வில் பி ஹியர். ஆண்டவர் கூட இன்னைக்கு நம்ம திரும்பி வர்றதுக்கு எதிர்பார்க்குறாரு. ஆமாம், நம்ம ஒரு காலத்தில் வந்தோம், அப்புறம் எங்கிட்ட போயிட்டோம். ஆனால் மறுபடியும் நீ திரும்பி வருவதற்கு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தெய்வம் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அப்பா கூட சண்டை போட்டு சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு போய் அங்கே போய் வேசிகள் இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் பண்ணிக்கிட்ட போய் ஒண்டிக்கிட்டு இருந்தான் அந்த யங்கர்ஸு குமாரன். ஆனால் அவன் திரும்ப வரும்படி கர்த்தர் காத்திருந்தார். ஹல்லேலூயா. இப்போ இவன் என்ன பண்ணான்? நல்ல இறைச்சி புரோட்டா எல்லாம் கொண்டு வந்து அந்த பாறையில் வைக்கிறான். பாறையில் கொண்டு போய் வைக்கிறான். உடனே அவர் கையில் என்ன இருந்துச்சு? ஒரு கோல் இருந்தது. அந்த கோலினால் தொட்டார். உடனே அந்த பாறையில் இருந்து அக்கினி எரிய ஆரம்பித்தோட. இப்போ தான் அவனுக்கு ஷாக் ஆயிட்டு, ஹூ இஸ் திஸ்? இவர் யாரு? ஓ, இவர் பெரிய ஏஞ்சல்ஸாக இருக்கலாம், தூதரானவர் அப்படின்னு வந்தால் அது ஜீசஸ் கிரைஸ்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் குறிக்கிறது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான், ஐயோ நான் கர்த்தருடைய தூதனை கண்டுட்டேன், கர்த்தரை பார்த்துட்டேன், இனிமேல் நான் எப்படி இருக்க முடியாது, பொழைக்க முடியாது, நான் செத்து தான் ஆகணும்னு கர்த்தர் சொல்கிறாரு, நீ சாவதில்லை. நல்லா கையை தட்டி, யூ வில் நாட் டை. ஹல்லேலூயா. சம்டைம் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ சாவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் சாவதில்லைன்னு சொல்லுங்க. எல்லாரும் என்ன பார்த்து சொல்ற மாதிரிலாம் இருக்கு. சொல்லுங்க, நான் சாவதில்லை. ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு ஒன்றும் நேரிடாது. ஆமென். நான் என்ன செய்வதில்லை? நான் சாவதில்லை. உடனே ஆமென். இப்போ என்ன பண்ணா? உடனே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ கிதியோனுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, உனக்கு சமாதானம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன். உங்களுக்கு பக்கத்தில் மரியாதையாக சொல்லுங்கப்பா. பைபிளில் உனக்குன்னு போட்டிருக்கு. பக்கத்தில் வயசானவங்க வச்சு உனக்குன்னா அவன் இப்போ வெளியே அவனை பார்த்துக்கிறேன்றான். ஹல்லேலூயா. இல்லை அவங்க பைபிளில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, மரியாதை இல்லாமல் உனக்கு எனக்குன்னு. ஆனால் மலையாளத்தில் வச்சிங்கன்னா இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் வேண்டி வரும். அதை நம்ம தமிழில் ஃபாலோ பண்ண முடியாது. இங்கிலீஷில் ஏசுநாதருக்கு ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் காட்.
காடுக்கு என்ன பேர் ஹிந்தியில்? ஈஸ்வரன். நம்ம போய் ஈஸ்வரான்னு சொல்ல முடியுமா? அது அந்நிய தேவன் ஆயிரும். ஓகே, உனக்கு சமாதானம், பீஸ் அன்டு யூ. பைபிளை படிக்காதீங்க. நான் நேற்றே போன வாரமே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பைபிளை எடுத்து வச்சுட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் படிங்க. நீங்கள் பைபிள் படிக்கிறதுக்கு இல்லை நான் பிரசங்கம் பண்ணுறது, மறுபடியும் அதான் நான் சொல்கிறேன். பைபிளை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வசனம் கூட வாசிக்க வேண்டாம், அதுக்கு ஆள் இருக்காங்க, வாசிக்கிடுவாங்க. சரியா? அந்த வசனத்தை நோட் பண்ணிவிட்டு சும்மா இருக்கிற நேரம் வாசிங்க. போய் நீங்கள் பைபிள் வாசிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. இப்போ பாருங்கள், உனக்கு என்ன வந்தது? உனக்கு சமாதானம். இப்போ இந்த வார்த்தையை பெற்ற உடனே அவன் என்ன பண்ணான்? ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு விஷன் வந்த உடனே அடுத்து அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயர் வைத்தான். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இந்தியாவுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நேம் என்ன தெரியுமா? யெகோவா ஷாலோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யெகோவா ஷாலோம்? பீஸ் அண்ட் உனக்கு சமாதானம். அப்போ நம்ம தேசத்துக்கு சமாதானம் வரணும். எங்கள் பிரேயர் குரூப்பில் ஒரு டீம் இருக்காங்க. 2020 21 ஆரம்பித்த 23 நினைக்கிறேன் ஆரம்பித்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இன்னும் முடியலை. ஆனால் இன்னும் ஜெபம்ட்டு கிடக்குறாங்க. ஆண்டவரே, ரஷ்யா இஸ்ரேல் யுத்தத்தை என்ன பண்ணும்? ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை என்ன பண்ணும்? அப்போ நம்மெல்லாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள். நம்முடைய தேவன் யாரா இருக்கிறாரு? யெகோவா ஷாலோம். கவனிங்க, இதற்கு இவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென். ஏனென்றால் அங்கே ஆண்டவர் மேலே ஒரு நன்றி உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மேலே என்ன உண்டாகிறது? ஏன்னா நான் ஆண்டவரை பார்த்துட்டு இன்னும் எப்படி இருக்கேன்? உயிரோடு இருக்கேன். இன்னும் நான் படுற கஷ்டத்தில் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். கிதியோன் ஆண்டவரை தேடி போகவில்லை, ஆண்டவரே கிதியோனை தேடி வந்தார். அல்லேலூயா. ரெண்டாவது, நான் சாகாம பாதுகாத்துக்கிட்டாரு. அதனால ஒரு பலிபீடம் கட்டுறான், அதுக்கு நன்றி பலிபீடம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவன் கட்டின பலிபீடத்தில் நன்றி இருந்தது. இன்னும் ஒன்று அந்த பலிபீடம் வெளிப்பாடு பெறுகிற இடம். தேவன் யார் என்று வெளிப்பாடை பெற்றான். தேவன் யாரு சொல்லுங்க? யெகோவா ஷாலோம் என்கிற வெளிப்பாடை பெற்றான். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆங்காங்கே சில பலிபீடத்தை வச்சிருக்கிறார். அதில் ஒரு பலிபீடம் தான் நம்ம இருக்கிற சபை. ஓ ஹல்லேலூயா. ஆமென். இந்த பலிபீடத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்றி உள்ள இருதயம் வேணும். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ பாருங்க, அந்த காலத்தில் இப்போ ஆபிரகாம் ஒரு பலிபீடம் கட்டினான். ஆமென். 12:9 ஆபிரகாம் என்ன செய்தான்? ஒரு ஆதியாகமம். ஆமென். ஒரு பலிபீட 7வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். யாரு? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை அங்கே என்ன செய்தான்? கவனிங்க. இப்போ ஆண்டவர் அவங்களோட பேசுறார். அதுவரை எந்த காடுமே கிடையாது. தேர் இஸ் நோ காட். பேசுகிற ஆண்டவர் யார் இருக்கா? யாரை கும்பிடுறதுன்னே அவங்க அந்த மக்களெல்லாம் குழம்பி போயிருந்தாங்க. இவனுக்கும் அந்த வெளிப்பாடு இல்லை. ஏன்னா இவன் நதிக்கு அப்புறத்திலே வேற தேவர்களை சேவித்தான். யாரு? ஆமே. ஆபிரகாமுக்குள்ள அப்பா பேர் என்ன பேரு? தேராகு. தேராமலே போயிட்டான். தேராகு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்? நதிக்கப்புறத்தில் விக்கிரகங்கள் செய்து வித்துக்கிட்டு இருந்தான். இப்போ அது பேசலை, அது கேட்கலை. ஒரு பாரம்பரிய கதை இருக்குது. ஒரு பாரம்பரிய கதை ஒன்று இருக்குது. ஆபிரகாமுக்கு இவங்க அப்பா சிலை செய்து விற்கிறது அவனுக்கு பிடிக்கலை. அப்போ சின்ன வயசுலேயே சூஸ் பண்ணிட்டார் பாருங்க. அல்லேலூயா. ஒரு நாள் நிறைய சிலைகள் இருக்குது. அப்பா சொன்னார், மகனே சிலையெல்லாம் பார்த்துக்க, யாராவது வந்தால் இதுக்கு இன்ன விலை பாருங்க. சாமியை எப்படி விற்கிறாங்க? பெரிய சாமிக்கு ரொம்ப ரேட்டு, சின்ன சாமிக்கு நம்ம மிடில் சாமி வேறு இருப்பார். நீ அந்த ரேட்டெல்லாம் போயிட்டார். இவனுக்கு இந்த விக்கிரகத்தை பார்த்த உடனே ஒரு வெறுப்பு வந்தது.
உடனே அங்கே கிடந்த ஒரு இரும்பு ராடை வச்சு என்ன பண்ணிட்டான், விக்கிரகத்தெல்லாம் உடைச்சிட்டு ஒரு பெரிய சாமி கையில் அந்த இரும்பை சொறி வச்சுட்டான். அப்படின்னு ஒரு பாரம்பரிய கதைகள் இருக்குது. அந்த பெரிய சாமி கையில் என்ன செஞ்சிட்டான், சொறி வச்சுட்டான். இங்கே வந்தோடனே அப்பா பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. என்னடா கஷ்டப்பட்டு குண்டு பண்ண சிலைகளெல்லாம் எப்படி கிடக்கு, உடஞ்சி கிடக்கு, என்னடா செஞ்ச, என்னடா என்ன நடந்துச்சு? அப்பா நான் கொஞ்சம் கண் அசந்துட்டேன்பா. கண் அசந்த மாதிரி இந்த சாமி இருக்கு பாருங்க, இந்த சாமி இந்த ராடை வச்சு எல்லா சாமியும் அடிச்சு நொறுக்கிடுச்சுப்பான். அப்பா சொன்னாரு, அது எப்படிடா நடக்கும், அது எப்படிடா அடிக்கும், அது எப்படிடா பார்க்கும், இது வெறும் சிலை தானடா. அப்பா அவன் சொன்னானா, இந்த சிலையை வச்சு எதுக்குப்பா சாமி சாமின்னு விற்கிறீங்கன்னு நானா. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்தவன் தான் யாரு? அல்லேலூயா. கல்லாலும் மண்ணாலும் கைகளின் திறனாலும் கடவுள் என செய்கின்றார் கற்பனையே. கல்லாலும் மண்ணாலும் கைகளின் திறனாலும் கடவுள் என செய்கின்றார் கற்பனையே. அது கடைவீதியில் வந்து வியாபார பொருளாகி காசுக்காக போகும் விற்பனையே. சத்திய சன்மார்க்க முக்தி வழி அறிந்த சித்தரெல்லாம் உணர்ந்த மெய்ப்பொருளே, மெய்ப்பொருளே இயேசு மெய்ப்பொருளே. சத்திய சன்மார்க்க முக்தி வழி அறிந்த சித்தரெல்லாம் உணர்ந்த மெய்ப்பொருளே. இப்புவியில் அதற்கு இணையாக வேறில்லை, இருப்பதெல்லாம் இயேசு திருவருளே. மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மாந்தர்கள் வையகமெல்லாம் தேடுகின்றார், பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார். அல்லேலூயா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்படி யார் சொன்னா? திருவள்ளுவர் டோல்ட், எப்பொருள் கேட்பினும் அப்பொருள். அந்த மெய்ப்பொருளை கண்டுபிடிச்ச நிறைய முனிவர்கள் தான் இப்படியெல்லாம் பாடுறாங்க. I have found the true God. One day I have found. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க ஜீவனுள்ள தேவனிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. சீயோனிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படுகிற இரத்தத்தினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். சபையை சாதாரணமாக நினச்சிக்கிறாதீங்க. ஏதோ சும்மா கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது, அங்கேருந்து பாட்டு பாடுறாங்க, அங்கேருந்து சொற்பொழிவு ஆற்றுறாங்கன்னு நினைக்கிது. சம்படி திங்கிங் பாஸ்டர் சொற்பொழிவு ஆற்றுறாருன்னு நினைக்கிது. சொற்பொழிவு இல்லை, உன் வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தை. இல்லையா சொல்லுங்க. ஆமென். இப்போ ஆபிரகாமுக்குள்ள பேசுகிற தெய்வம் பேச ஆரம்பித்தார். அவன் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு தெய்வமாவது பேசுமா? பஞ்சாபில் அவன் ரத்தம் சிந்தும் கால்களை உடைய அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய சாது சுந்தர் சிங், அவன் சீக்கிய மதத்தில் தீவிரவாதியாக இருந்தான். சீக்கிய மதத்தில் அவன் ஒரு தீவிரவாதி. அவன் இள வயதாக இருக்கும்போது மிஷினரிகள் கொண்டு வந்து கொடுத்த புதிய ஏற்பாட்டெல்லாம் வாங்கி, ஏன்னா பெரிய பணக்காரன், வாய்ஸ் உள்ளவன். சுந்தர் சிங் ஒரு பெரிய வாய்ஸ் உள்ளவன். அவன் அத்தனை புதிய ஏற்பாட்டையும் வாங்கி அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி அதை கிழித்து அதில் தீ வைத்து அதை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அங்கே எரிந்த தீ அவன் கண்களிலும் எரிந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் வெள்ளக்கார கடவுள்கள். வெள்ளக்கார கடவுள்களை கொண்டு வந்து இந்தியாவில் பரப்புகிறார்கள். இதை நான் அனுமதிக்க மாட்டேன். அப்போ அவன் 10th கூட போல. அந்த சுந்தர் சிங் வாலிபன் 10th கூட படிக்கலை. இளம் வயதில் அவனுக்கு ஒரு வெறி இருந்தது. ஆனால் நாளாக நாளாக அவனுடைய உள்ளம் சொல்லிட்டு, அப்படியானால் who is true God? ஹல்லேலூயா. யார் உண்மையுள்ள தெய்வம்?
உண்மையில தேவன் என்ன தெரியுமா? ஹூ இஸ் ஸ்பீக்கிங் காட்? யார் பேசுகிற ஆண்டவர்? எனக்கு நான் அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு எல்லா கிரந்தம், சீக்கியர்களுக்கு இருக்கிற கிரந்தங்கள், அப்புறம் இந்து மதத்தில் இருக்கிற பகவத்கீதை, கம்பராமாயணமா அது வேற தெரிய மாட்டேங்குது, அதெல்லாம் என்ன பண்ணா எடுத்து படிக்க ஆரம்பிச்சா. ஆனால் பேசுகிற கடவுள் அவனால் காண முடியலை. முடிவு பண்ணா, இன்றைக்கி ஒரு நாள் இருக்கு, நாளையோடு நான் சாக போகிறேன். அவன் கடவுள், உண்மையான கடவுள் யாராக இருந்தால் என்னோட பேசணும், அவர் தான் உண்மையோட கடவுள். அல்லேலூயா. அவன் குருட்டு விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். அதிகாலை 4:30 மணி இருக்கும், தூங்கலை அவன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, யார் உண்மையான தெய்வம், நான் காலையில் செத்துருவனே அப்படின்னு இருக்கும்போது அவன் அந்த இருளான அறையிலே திடீரென்று ஒரு வெளிச்சம் வந்தது. God is light. நம்ம தேவன் வெளிச்சத்தின் தேவன். We are seeing his figure. Hallelujah. ஒரு அன்பா கூப்பிட்டாரு, சுந்தர், நான் தான் உண்மையான தெய்வம். உண்மையான அப்படி சொல்ல, நான் தான் நீ தேடுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். சுந்தரால நம்ப முடியல, அந்த வெளிச்சத்தின் மத்தியிலே ஜீசஸ் நின்று கொண்டிருந்தார். நம் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அன்றைக்கே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தான். அருமையானவர்களே, காலில் செருப்பு கூட போடாமல் எல்லா தேசத்திலும் போய் ஊழியம் செய்தான். இன்றைக்கும் பஞ்சாப்னாலே ஒரு ரிவைவல் இருக்கிறது. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, வேகமாக போகணும், என் செய்தியை முடிக்கணும். இப்போ என்னாச்சு? ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டினான். யாருக்கு? சொல்லுங்க வாய் திறந்து. யாருக்கு? பூச்சாண்டிக்கா கட்டினா? வாயே வரமாட்டேங்க, சொன்னா தானே வருது. யாரு கட்டினா? தரிசனமான கர்த்தருக்கு. ஏன்னா அவர் யாருன்னே தெரியாது. என்ன பண்ணான்? கொஞ்சம் கல்லை உருட்டிட்டு வச்சான், 2 கல்லை மேலே வச்சா, கொஞ்சம் மண்ணை பூசினான். இப்போ எப்படி இருக்கு? ஒரு பலிபீடம். கவனிங்க, இதை பார்க்கும் போதெல்லாம் அவன் உள்ளம் நன்றியால் பொங்குகிறது. ஏன்னா கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் அவருக்கு நான் செலுத்துகிற நன்றி. ஆபிரகாம் அங்கிருந்து 1000 ஜோத்திரமா சொல்லிக்கிட்டு இருந்தான். 1000 ஜோத்திரம் சொல்றதுக்கு அவனுக்கு யாருன்னே தெரியாது. அவன் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் கேட்டான். இப்போ அவனுக்குள்ள கடவுளுக்கு என்ன செய்யுது, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையே. அதனால சும்மா ஒரு மேடை மாதிரி கட்டி அதையே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா கர்த்தர் அவனை சந்தித்தார். அருமையானே, இன்னைக்கு நம்ம காணிக்க பாட்டில் ஒரு பாடல், ஒரு வரி பாடணுங்க. ஆலயத்தின் வாசல் வந்தால் ஆளுகை வருதே. இந்த பலிபீடத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு நன்றி உணர்வு வர வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் கைத்தட்டுறதுக்கே மனசு இல்லைண்ணே. உங்கள் சபையை பார்க்கும் போதெல்லாம் உடைய இருதயம் நன்றி உணர்வு இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நன்றி உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா யாரும் சபையை விட்டு போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. நன்றி மறப்பது நன்று, அதை அன்றே மறப்பது நன்று. இது புதுக்குறள். புதுக்குறள் எப்படி வருது? நன்றி மறப்பது. ஆமாம், அவர் சொன்னார் நன்றென்று. இப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? நன்றி மறப்பது நன்று, அது நன்றென்று. அடுத்து என்ன வார்த்தை வருது குறளில்? அது இன்றே மறப்பதா? சரி, எப்படி போட்டோம்? அந்த மாதிரி ஒரு சபையை பார்க்கும்போது எதுக்கு சபைக்கு வர்றோம்? ஆராதிக்க வர்றோம், நம்மளை அர்ப்பணிக்க வர்றோம், ஆண்டவர் என்னை சந்தித்த பலிபீடத்துக்கு வர்றோம். பாருங்க, இந்த சகையை பற்றி ஒரு பின்னணி குறிப்பு இருக்கிறது. சகைவை ஆண்டவர் எங்கே சந்தித்தார்? காட்டத்தி மரத்து மேலே. அங்கேருந்து தான் சகைவை கீழே இறங்கி வாடினார். சகைவுக்கு என்ன ஆசை? சகைவை ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் சகைவை பார்த்துடக்கூடாது. இப்போ பார்த்தாரு, ஆண்டவர் கிட்ட வந்தோடனே கீழே இறங்கி வா அப்படின்னாரு. பின்ன அந்த சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, சகையோ அதுக்கப்புறம் ஒரு பிஷப் ஆயிட்டாராம், ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து. ஆனால் அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்று அழுதுகிட்டே இருப்பாப்லையா. என்னை சந்தித்த இடம் இல்லவா, என் ஆண்டவர் என்னை சந்தித்த இடம் இல்லவா அப்படின்னு அந்த காட்டத்தி மரத்தை காஞ்சி போகும் வரை என்ன பண்ணுவாராம்? வந்து நின்று அந்த மரத்தை பார்த்து நன்றி உணர்வு இருக்கணும். ஹல்லேலூயா.
இன்னைக்கு வர 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 நன்றி கட்டவர்கள் பெருகிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி செய்திருப்பாங்க, நம்ம தாழ்ந்த நிலைமையில் நம்மளை தூக்கி விட்டுருப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்கள நம்ம உயர்ந்த பிறகு என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கேன் பாஸ்டர், அப்புறம் எதுக்கு சபைக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்கிறீங்க? இந்த சபை தான் அவருடைய சரீரம். சர்ச் இஸ் a body of Christ. சபையை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு உள்ள வரணும், இந்த சபையில் தானே ஆண்டவர் என்னோட பேசினார், இங்கே தானே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆமென். ஆபிரகாமுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்தது. ஆமென். மறுபடி ஒரு பலிபீடம் கட்டுறா பாருங்க. அடுத்து 2 வசனத்துக்கு தள்ளி போனீங்கன்னா, he built another altar. அடுத்த 2 வசனத்துக்கு அந்த பக்கம் என்ன செய்கிறான், ஒரு பலிபீடத்தை கட்டுறான். 13:8 வாசிங்க. நீ ஆதியாகமம் எழுதி கொடுத்துருக்கோம்ல, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் 13:8 எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் 12 அதை தான் முதல்ல சொன்னேன். 2 வசனத்துக்கு தள்ளி ஒரு பலிபீடம் கட்டான்னு சொன்னேன். போய் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. இப்ப நான் சொல்றேன், இங்கே ஆபிரகாம் கட்டின பலிபீடம் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, அதே போலதான் கிதியோன் கட்டின பலிபீடம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக. அதே மாதிரி யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா, மோசே ஒரு பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் போடுவான், யெகோவா நிசி என்று போடுவான். அந்த பலிபீடமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக. அல்லேலூயா. இங்க ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை என்ன செய்தானா, தொழுது கொண்டான். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பலிபீடம் என்பது நன்றிக்காக உருவாக்கப்படுகிறது. பலிபீடம் என்பது அவரை ஆராதிக்க உருவாக்கப்படுகிறது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபைக்கு எதுக்கு வர்றோன்னா, அந்த அவர் நம்ம மேலே வச்ச அன்பின் வெளிப்பாட்டுக்கு தான், அந்த நன்றிக்கு தான் நம்ம ஞாயிறுதோறும் வந்து கர்த்தரை என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்போ இங்கே பலிபீடத்தில் வந்த உடனே 2வது பலிபீடம் நமக்கு எதை காட்டுகிறது, அவரை என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளுதல் என்பதுக்கு அடரோஷன் என்கிற வார்த்தை வருகிறது. அது எப்படி தெரியுமா, நெடுஞ்சாங்கடையா விழுகிறது. எப்படி விழுறது, சாஷ்டாங்கமா ஆண்டவருக்கு முன்னாடி விழுறது. சிலர் மனுஷனுக்கு முன்னாடி விழுவாங்க. முன்னாடி ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க, ஒரு அம்மா. அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த அமைச்சர் வந்தாலும் என்ன செய்ய சொல்லுவாங்க, சாஷ்டாங்கம் செய்ய வாரும் அப்படின்னு சாஷ்டாங்கமாக விழுந்து இன்னொருத்தன படத்தை எடுத்து அதெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. என்ன கொடுமை தெரியுமா, அதெல்லாம் என்ன கொடுமை. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. மற்றவங்களை அப்படியெல்லாம் டீஸ் பண்ணக்கூடாது, உபத்திரப்படுத்தக்கூடாது. அதனால் என்ன முடிவு பாருங்கள், ரொம்ப வேதனை இல்லை. ஆனால் நம்ம சாஷ்டாங்கமாக பணிய வேண்டியது ஒரே ஒன்று, எங்கே தான், ஆண்டவர் சமூகம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா அவங்க நம்மளை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க, கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் சாமியாரையும் பார்ப்பாங்க. அதனால தான் சாமியார் மிதித்த மண் எடுக்கிறதுக்கு கூட்டம் போய் 120 பேர் செத்து போனாங்க, ஞாபகம் இருக்கா? சாமியார் மிதித்த மண்ணை எடுக்கிறதுக்கு, அவன் கால் பட்ட மண்ணை அப்படியே எடுக்கணுமா, அப்படியே எடுத்து வீட்டு வச்சா அவன் மண்ணாக போயிடுவானா அப்படின்ட்டு அதை எடுக்க போய் அப்படி தான் நினைப்பாங்க. அருமையானவர்களே, அவ்வளவு மதிப்பு கொடுப்பாங்க, அவ்வளவு மதிப்பு கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தான் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர். அல்லேலூயா. சாஷ்டாங்கமாய் விழுந்து, அல்லேலூயா. அது நம்ம சபையில் விழ முடியாது. அப்படின்னா ஒரு ஆளுக்கு 10 அடி நீளம் வேணும், 6 அடி நீளம் வேணும். அதனால் நீங்கள் தனிமையை ஜெபம் பண்ண வேணால் என்ன பண்ணுங்க, விழுந்து ஜெபம் பண்ணி பாருங்கள்.
ஒரு தடவை சாத்தூரில் ப்ரேயர் நடந்துச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி. நான் அன்றைக்கி போக முடியலை. எங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் போய் சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபம் பண்ணாங்களாம். அவங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாங்கள் என்றைக்குமே பண்ணதில்லை பாஸ்டர், நீங்கள் வந்துருந்தா கூட அப்படி ஜெபத்தை நடத்தியிருக்க மாட்டீங்கன்ட்டு. நான் உங்களை விளைச்சொல்லியாக ஜெபம் நடத்துகிறேன், சாஷ்டாங்கமாக விழுந்து பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சாராம். அருமையானவர்களே, பலிபீடம் என்பது நம்மை அர்ப்பணிக்கிறது. தொழுதுகொள் என்பது நம்மை அர்ப்பணிக்கிறது. அதான் ஆராதனை அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், முதல்ல நமக்கு ஹோலி ஸ்பிரிட் வெல்கம் இருக்குது. ஆமென். அப்பமே உள்ளே வந்திருக்கணும். அப்பமே உள்ளே வந்தவங்க தான் அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். சும்மா இடையில வந்து நுழையக்கூடாது. பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க மட்டும், மற்றவங்க எப்போ வேணாலும் வரலாம். பயன்படுகிறவர்கள் சின்சியராக இருக்கணும். சின்சியராக இருக்கணும். எதுலேயுமே சின்சியரில் ஆயத்த ஜெபம் வச்சு அதுக்கு வர்றது கிடையாது. நேற்று 3 சகோதரிகள் 2 சகோதரர் தான் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த இது சின்சியர் போயிடுச்சுன்னா ஆண்டவர் மேலே உள்ள அன்பு போயிடும். அப்போ பணிந்து கொள்ளுதல் என்பது என்னென்னா, தொழுது கொள்ளுதல் என்பதுன்னா அர்ப்பணித்தல். நம்ம என்ன செய்கிறது? அர்ப்பணிக்கிறது. இப்போ அந்த பலிபீடத்தை கட்டி அவன் என்ன செய்தான்? கர்த்தரை தொழுது கொண்டான். இயேசு என்ன சொன்னார் பாருங்க, யோவான் 4 அதிகாரம் 23, 24 வசனங்கள். யோவான் 4 அதிகாரம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எல்லாரும் சொல்லுங்க, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும். ஹல்லேலூயா. எப்படி தொழுது கொள்ளணும்? அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை கர்த்தர் தரப்போறாரு. கர்த்தரை தொழுது கொள்ளும் போது எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவி இருக்கணும், உண்மை இருக்கணும். மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அவன் ஆராதனை ஜெபம் அப்படின்னு வந்துட்டா உங்கள் ஹார்ட் ஃபுல்லாக இருக்கணும், உங்களுடைய டைம் ஃபுல்லாக ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆமென். அதுதான் அர்ப்பணிக்கப்பட்ட ஆராதனை. தேவன் அந்த ஆராதனையில் ரொம்ப பிரியப்படுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென். ரோமர் 10:12 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, கர்த்தராகிய இயேசுவானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, ஆமென். ஐஸ்வர்யமும் கனமத்தையும் உனக்கு தருவேன்னு ஆண்டவர் சாலமோனுக்கு சொன்னார். ஆனால் அவன் ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்தினான். ஆனால் இன்றைக்கு தேவன் ஆமென் அவருக்கு பலி செலுத்துறதுக்கு நம்மளை ரொம்ப லெகுவாகிட்டாரு. என்ன பலி செலுத்தணும்? ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் செலுத்த வேண்டிய பலி என்னது? ஸ்தோத்திர பலி. இதை ரொம்ப எளிதாக்கிட்டாரு. வாயில் ஸ்தோத்திரன்னு சொன்னால் போதும். இது ஒரு காளைக்கு சமானம். ஆமென். ஹல்லேலூயா. துதி பலியை நம்ம செலுத்த செலுத்த தேவன் அதை அங்கீகரிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் முதல் பலிபீடத்தை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு, தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்தான்? முதல் பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த ஆக்ராங்கிற இடத்துல தாஜ்மஹால்னு ஒன்று இருக்கான். அதை ஷாஜகான் கட்டினானா. அவ்வளோ அழகான மாளிகை. அது ரொம்ப பளிங்குக்கல்னாலே கட்டப்பட்ட அந்த தாஜ்மஹால். ஆனால் அவங்க அண்ணன் மகன் என்ன பண்ணிட்டானா, அவங்க அப்பனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டானா. ஜெயிலில் வச்சு ஒரு துவரை மட்டும் போட்டானா. நீ ஆசையாக அவன் மனைவிக்காக கட்டின தாஜ்மஹாலை பார்த்துக்கோ அப்படின்னு. என்ன கொடுமை பாருங்கள். அப்போ அந்த உலகத்துக்காக கிரியை செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. உலகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து என்னென்னமோ செய்கிறானுங்க. முடிவில் அது என்ன ஆயிடுது? ஷாஜகான் தன்னுடைய மும்தாஜ்ங்கிற மனைவி அவ்வளோ நேசிச்சிருக்கிறான்.
தன்னுடைய நேசித்த மனைவிக்காக கோடி கோடிகளை செலவழித்து என்ன செஞ்சுருக்கிறான், அந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்கிறான். இப்போ கடைசியில் மகன் வந்து அவனை ஒரு இருண்ட சிறையில் போட்டுட்டு ஒரு துவாரத்தை மட்டும் வச்சுட்டு நீ பார்த்து பார்த்து சாகுன்னானா. என்ன கொடுமை பாருங்க. ஆனால் இவன் அந்த மாளிகையை கட்டுறதுக்கு எத்தனை பேரை கொன்னான்னு சொல்லுவாங்க, எத்தனை பேர் செத்தானுங்க. அந்த மாளிகையை கட்டி கொண்டு வர்றதுக்கு, அந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு எத்தனையோ உயிர் பலிகள் அங்கே என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அதனால பாருங்க அந்த சாபம் இவனை விடலை பாருங்க. அந்த சாபம் என்னாச்சு, இப்போ அவன் பார்த்துக்கிட்டே சாகுடான்ட்டான், பார்த்துக்கிட்டே சாகுடான்ட்டான். அதனால் நம்ம ஆண்டவர் சொன்னார், நீ பெரிய ரொம்ப ஆடம்பரமெல்லாம் வேண்டாப்பா, எனக்கு நீ பலிபீடத்தை கட்டணும்னா சும்மா எப்படி கட்டினா போதும், மண்ணை வச்சு கட்டினா போதும். ஆமாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ ரொம்ப அழகாலாம் பண்ண வேண்டாம், நீ மண்ணை வச்சு கட்டினா போதும், நான் அங்கே வருவேன். ஆண்டவர் வெரி வெரி சிம்பிளி காட். நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரிய பகட்டுள்ளவர் அல்ல, அவர் ரொம்ப எளிதானவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துங்க. ஆமென். நம்ம இந்த இடத்துல சர்ச்சை வச்சுருக்கும் போது எல்லாரும் இது கோழி பண்ணி தான் சொல்லுவாங்க. நீளமாக இருக்கும், அகலம் கம்மியாக இருக்கும், அப்படி தான் கோழி பண்ணை இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அங்கே மகிமையாக தான் இருந்தார். ஆண்டவர் எந்த இடத்துலையும் இருப்பார். ஒரு மரத்து முட்டில் நீங்கள் ஆராதிச்சாலும் அங்கேயே வருவார். அல்லேலூயா. அவ்வளவு எளிமையான தேவன் நம்முடைய தேவன். இப்போ அந்த பலிபீடம் எதற்குன்னா அவன் நன்றியை வெளிப்படுத்துறதுக்கு. இன்னொரு பலிபீடத்தை எதற்கு கட்டினான், அவரை தொழுது கொள்ளுவதற்கு. அல்லேலூயா. ஆமாம், ஆராதனைக்கு வர்றது, ஆராதனைன்னு தான் போட்டிருக்கோம், சர்வீஸ். இது கார் சர்வீஸ் பண்ணுற இடம் இல்லை, இது கர்த்தருக்கு சர்வீஸ் பண்ணுற இடம். அல்லேலூயா. ஆமாம், ஆராதனை. இதுக்கு பேர் என்னது, நம்ம கூடி இருக்கிறதுக்கு பேர் என்ன பேர், ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். ஆமென். என்ன பேர் ஆண்டவர் வச்சிருக்காரு, நம்ம கொடுத்துருக்காரு, ஆராதனை. இந்த ஆராதனைக்கு தகுதி உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். ஆபிரகாம் கட்டின மூன்றாவது பலிபீடத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆமென். வாசிங்க ஆதியாகமம் 22:9. அங்கே தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கிடத்தினான். கவனிங்க, இப்போ அவன் கட்டின பலிபீடம் என்ன தெரியுமா, அது the altar of sacrifice. ஹல்லேலூயா. தியாகம், தியாகத்தின் பலிபீடம். ஹல்லேலூயா. அவன் முதல்ல நன்றி செலுத்துறதுக்கும் தன் அன்பை வெளிப்படுத்துக்கும் என்ன பண்ணான், ஒரு பலிபீடத்தை கட்டினான். ரெண்டாவது என்ன பலிபீடத்தை கட்டினான், அவரை தொழுது கொள்றதுக்கும் அவரை ஆராதிக்கிறதற்கும் என்ன செய்தான், பலிபீடத்தை கட்டினான். அருமையானவர்களே, மூன்றாவதாக ஒரு பலிபீடம் கட்டினான். அது ரொம்ப 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 அவன் உள்ளத்தையே உடைத்த ஒரு பலிபீடம். கவனிங்க, யாரும் பைபிளை படிக்காதீங்க, என்ன பாருங்க, கவனிங்க. ஆண்டவர் ஒரு நாள் அவனுக்கு தரிசனமாகி, எந்த தெய்வம், உன்னை பெரிய ஜாதியாக்கும்னு சொன்னார் பாருங்க. ஐ வில் மேக் யூ கிரேட் நேஷன் சொன்னார் பாருங்க. ஆதியாகமம் 12 சொன்னார் பாருங்க. அந்த தெய்வம், சேம் காட், நாட் அன்சேஞ்சிங். அந்த தெய்வம் ஒரு நாள் சொல்கிறார், குழந்தை இல்லாதவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து, 75 வயசில் வாக்குத்தத்தத்தை கொடுத்து, 100 வயதில் அவனுக்கு என்ன கொடுக்குறாரு, குழந்தையை கொடுத்து, அவன் கொஞ்சம் விளையாண்டு இப்போ நல்ல வாலிப வயதில் இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்கு அந்த சத்தம் கேட்கிறது. ஆண்டவர் சத்தம் கேட்டாலே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவரை என்ன செய்ய முடியல அவனால், அவனுக்கு பார்க்கணும்னா அந்த பலிபீடத்தை தான் பார்ப்பான். ஆண்டவருடைய சத்தம் கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொன்ன சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது.
அல்லேலூயா. அருமையானவர்களே, அப்படி தான் ஆண்டவர் சபையிலையும் பேசுவார். அல்லேலூயா. சில நேரம் சில வார்த்தைகளை கடினமாக பேசி தான் ஆக வேண்டியது இருக்கும். உடனே கோவிச்சுக்கிட்டு இந்த பாஸ்டர் என்ன தான் திட்டுறாரு. somebody being like this, இப்படியே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆவி! பைபிளில் நான் ஆரம்பத்தில் சங்கீதத்தில் வாசிக்கலாம் என்ன கொடுக்குறாரு? கட்டளையும் கொடுக்குறாரு, வாக்குத்தத்தத்தையும் கொடுக்குறாரு. அருமையானவர்களே, சில நேரம் சிலது இப்போ 100 பேர் இருக்கீங்கன்னா அந்த செய்தி யாரோ ஒருவருக்கு போய் தான் ஆகும். அல்லேலூயா. சும்மா பொதுவாக நான் பிரசங்கம் பண்ண முடியாது. யாரோ ஒருவருக்கு அந்த செய்தி போய்தான் ஆகும். அப்போ அந்த செய்தியில் வர்ற மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது கடைசி காலம் அப்படி இருக்கு. ஃபுல் பீட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கே இன்னைக்கு பயமாக இருக்கு. இந்த டங் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்கள்ல, என்னது? அரசியல்வாதிகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன வந்துடும் அது தமிழில் என்னது? டங் ஸ்லீப். வார்த்தை பிறழுதா, பிறண்டு வந்துடும். இப்போ என்ன பண்ணுவான் தெரியுமா? அதை உடனே அதை என்ன பண்ணுவான்? உடனே வீடியோ எடுத்துருவான். வீடியோ எடுத்து அதுக்குன்னே நிறைய பேர் இருக்கான் யூடியூபர்ஸ். அதை மேலே போட்டு 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 அவனை அதை போட்டு 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 என்னை நோகடிப்பார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை கொஞ்சம் ஸ்லிப் ஆகும்ல, அதை பிடிச்சிக்கிடுவாங்க. அருமையானவர்களே, அதே மாதிரி தான் இன்னைக்கு போதகர் பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை ஸ்லிப்பானா சம்படி ஹேங்கிங், பிடிக்கல என்ன பண்ணுறாங்க? தொங்குறாங்க, தொங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஓ அப்படி என்ன பண்ண முடியும்? ஏசுநாதர் பேசுகிற மாதிரி யாராவது பேச முடியுமா? நீ எரி நரகத்துக்கு பாத்திரனா இருப்பாய். விபச்சாரனே, விபச்சாரியே, யார் சொன்னது? ஜீசஸ் டோல்ட். அங்கே நம்மளை பிரசங்க பட்டுக்கல. கவனிங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் எப்படி வருதுன்னா, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் தியாகம் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த என்ன சொல்கிறார் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட? ஆபிரகாமே, நீ நேசிக்கிற மகனை, உன் ஒரே பேரானாகிய மகனை நீ என்ன பண்ணணும்? இவனுக்கு பலிபீடம் கட்டி பழக்கம் இருக்கு. ஏன்னா 2 பலிபீடத்தை கட்ட ஆல்ரெடி பில்டட் 2 ஆல்டர்ஸ். அப்போ பலிபீடம் கட்டுறது அவனுக்கு ஈஸி. ஏன்னா முதல்ல அந்த அன்பை வெளிப்படுத்த என்ன கட்டினான்னு சொன்னேன். 2வது அவரை வர்ஷிப் பண்ணுறதுக்கு பலிபீடம் கட்டினான். இப்போ தன் மகனையே பலியிடுவதற்கு பலிபீடம் கட்டினான். இது ரொம்ப ரொம்ப ஹார்டு, இது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆபிரகாமினுடைய ஃபெய்த் இங்கே சொல்லப்படுகிறது. அதனால தான் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் எங்கள் அப்பா ஆபிரகாம். அல்லேலூயா. ஆமென். ஹி இஸ் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அவன் விசுவாசத்தின். ஆமாம். வாழ்க்கையில் அப்படியே நார்மலாக போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தியாகம் பண்ண சொல்லுவேன். சில கோர்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாலிபர்கள், நீ 7 வரை அப்படியே போவேன், கோபம் எடுக்கிறதுனால எழுதாட்டாலும் அப்படியே போவேன், அப்படியே எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு போக உன்னை அப்படியே விட்டுருவாங்களா? 10வது போல் ஒன்று பிடிப்பாங்க. ஓ எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் அப்படி தான் வந்தான். 10 முடிச்சுட்டேன். இல்லை 10 முடிச்சு நீ 18 மணி நேரம் போகணும். இல்லைதா நான் என்னம்மா போகிறேன்னு ஐடி கம்பெனிக்கு போகிறேன்ட்டேன். 11 படிக்க வலி, அடுத்து 12 படிக்க அதை விட வலி. ஆமாம். நீ பிரகாசிக்கணும் அப்படின்னா சில நேரம் கொஞ்சம் என்ன செஞ்சு தான் ஆகணும். உனக்காக உங்கள் அம்மா படிக்க முடியுமா? உனக்காக உங்கள் அம்மா ஹோம்ஒர்க் எழுத முடியுமா? நீ தான் படிக்கணும், நீ தான் கஷ்டப்படணும், நீ தான் அதுவரை உங்கள் அம்மா கூட இருப்ப, அப்பா கூட இருப்ப, அப்பா மடியில் இருப்ப, அம்மா மடியில் இருப்ப. ஆனால் சில கல்வி நிமித்தம் சில காரியத்துக்கு என்ன செய்யணும்? தூர தேசத்துக்கு போகணும். அங்கே போய் அம்மாவும் நீரே இழிஞ்சிக்கிட்டு இருந்தானா எங்கள் அக்கா மாலை ஒருத்தையும் கொண்டு வந்து சிஎம்சியில் சேர்த்து விட்டேன். 10 முடிச்சு 11க்கு 10 அங்கே தான் படித்தா. நாங்கள் அங்கே இருக்கும்போது, கோபுரங்காலில் இருக்கும்போது 11ல் சேர்த்து விட்டா அவளுக்கு வலி வலி. நான் மாமா வீட்டில் தான் இருந்தால் படிப்பேன் அப்படின்னா. இல்லைம்மா உனக்கு ஹாஸ்டல், நல்ல ஹாஸ்டல் இருக்குது, சிஎம்சியில் நல்ல ஹாஸ்டல் இருக்குது, அங்கே போய் சேர்த்தா எனக்கு படிப்பே வேணாம் அப்படின்ட்டு ஓடிட்டா. இப்போ அதை உணர்றா, இப்போ உணர்றா. ஐயோன்னு அன்னைக்கு கொஞ்சம் படிச்சு இப்போ சென்னையில் இருக்கிறா.
படிச்சிருந்தா எவ்வளோ சென்னையில் வேலை குவிஞ்சு கிடக்காம. அல்லேலூயா, ஆமென். அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும், கொஞ்சம் தியாகம் பண்ணாதான் ஆமென் வாழ்வு உண்டாகும். அதனால் பெற்றோர்கள் என்ன, பெற்றோரை வெறுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சொந்த பந்தத்தை ஜாலியாக இருக்குதுங்க. ஐயோ எங்கள் சொந்தக்காரன் கூட இருந்தால் ஜாலி 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 தான் எனக்கு. சிலருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பிடிச்சி வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அது அவங்களுக்கு ரொம்ப ஜாலி. நீ ரொம்ப ஜாலியாக போடணுன்னா சாத்தான் உனக்கும் ஆண்டவருக்கும் போட்டுருவான் வேலி. அப்புறம் பேனிட்டு கிடப்பேன். ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப ஜாலி, பேசினா நேரம் போகிறதே தெரியல. ஊர்க்கதை, உதகத்து கதை, அந்த கதை, இந்த கதை, இதையெல்லாம் பேசினா என்ன தெரியாது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எச்சரிக்கையாரு. உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கர்த்தருக்குள்ளே நடத்த முடிஞ்சா நடத்து, இல்லைன்னா கட் பண்ணி விட்டுட்டு போயிரு. ஒருத்தனாவது அணங்குறாங்களான்னு பாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் உயிரை கொடுப்பேன். சபையில் ஒரு சபையில் 5 காசு செலவழிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க இன்னைக்கு சம்பாதிக்கிற வாலிபர்கள். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வாடா நம்ம தொப்பி வாவாவுக்கு போவோம். தொப்பி வாவாவுக்கு அதுக்கு பக்கத்தில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, கிங் ஃபிஷரா, அங்கே போவோம். இங்கேருந்து எங்கே போகிறானுங்க, கேஎஃப்சியில் போய் சிக்கன் திங்க போகிறானுங்க. ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்கான், 10 வாரம் அழுகுன கோழியை கொண்டு கேஎஃப்சியில் பிடிச்சிருக்காங்க. அல்லேலூயா. அதனால் எந்த ஹோட்டலுக்கு போகணுங்க, சாப்பிடுறது கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க. அதனால் அந்த ஹோட்டலுக்கு போனாலே நான்வெஜ்ஜே கிட்ட கூட போக மாட்டேன். எங்கள் வீட்டில் வந்துமா எங்கள் ஜோஃபேஸ் இல்லை. சரி கவனிங்க. அப்போ ஒரு காலம் மாறும். இன்னைக்கு சில பிள்ளைங்க பெற்றோர் சொல்லுங்க, என் பிள்ளை எங்கேயும் நான் அனுப்ப மாட்டேன், என் பிள்ளைய விட்டுட்டு செபத்துக்கு கூட வரமாட்டேன், பிள்ளைய விட்டுட்டு காத்திருப்பு செபத்துக்கு வரமாட்டேன், பிள்ளை 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 பிள்ளை. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அது தரும் தொல்லை தொல்லை தொல்லை. கடவுளுக்கு மேலையா இன்னைக்கு சிலர் பிள்ளைய வச்சுட்டே வேலை கள்ளிக்கு இப்படி இருப்பாங்க நிறைய பேர். பிள்ளை, என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை தூங்குது விட்டுரு, என் பிள்ளை எந்திரிக்குது விட்டுரு, என் பிள்ளை நடக்குது விட்டுரு. இந்த குறவன் குறத்தி பிள்ளைங்க இங்கே ஒன்றை மாட்டிக்கிறாளுங்க, இங்கே ஒன்றை மாட்டிக்கிறாளுங்க. அது இந்த குரங்கு மாதிரி என்ன செய்யுது, பிடிச்சிக்கிறது. இங்கே 4 வருது, இங்கே 4 வருது, 10 பிள்ளைங்களை பற்றிட்டு போகிறான் அந்த குறவன் குறத்தி. அதை விட்டுட்டு இங்கே பாரு ஒழுங்காக அங்கே இருந்துக்கா, நான் போய் ஊசி பாசி விற்றுட்டு வரேன் அப்படின்னு அவன் அங்கே வருவான். குறத்தி நீ ஏன் குப்பின்ட்டு அவன் வர்றான், அவன் புருஷன் வரேன், அவன் வேறு 2 தொங்க போட்டுக்கிட்டு வரேன். அவங்களுக்கெல்லாம் என்னதான் நடக்குன்னு தெரியல. அவங்க அந்த பிள்ளை நீ பார்த்துக்கிட்டாங்க, பார்க்க வேணான்னு சொல்லலை. ஆனால் அது தேவ காரியத்திற்கும் கர்த்தருடைய காரியத்திற்கும் பிள்ளை நீ சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அவன் இப்போ பாருங்க, இவன் எவ்வளவு நேசித்தானோ அந்த பிள்ளை என்ன செய்ய சொல்றாரு. ஆனால் ஆபிரகாம் வண்டர்ஃபுல் மேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ என்ன பண்ணிட்டான், இந்த 3வது பலிபீடம் கட்டும் போது அவன் கையெல்லாம் ஷிவரிங் நடுங்கி இருக்கும். 2 பலிபீடத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக கட்டினான். இந்த பலிபீடம் தியாக பலிபீடம். ஒரே பையன், அந்த ஒரே பையனை பலியிடுங்கிறாரு. ஏன் ஆண்டவர் என்ன பலி இது மனுஷனை பலி வாங்குறவரா இல்லை, இவன் விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. அல்லேலூயா. இவன் விசுவாசம் எப்படி இருக்குன்னு பாரு. நேசத்தை நிரூபித்து காட்டிடுவேன் நான், நேசித்த அனைவரையும் பிரிந்து வாழுவேன், ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து விட்டேன் நான், திருப்பி தர மறுபடியும் கேட்கவும் மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். இதுக்கு ஒரு கதை இருக்குது, இது இப்போ சொல்ல டைம் இல்லை இந்த பாட்டுக்கு. அருமையாலே கவனிங்க. சில நேரம் ஆண்டவர் ஆமென் நம்முடைய பிள்ளைகளையோ என்று தூரப்படுத்துவார் அவங்க ஆசீர்வாதத்திற்காக. ஆமாம், நீ ஒரு கோர்ஸ் படிக்கணும், நீ நாளைக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் பெற்றோர் விரும்புவாங்க. அதே மாதிரி நீயும் விரும்பணும், நீயும் கஷ்டப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கலை, இது பிடிக்கலை, இப்போ நான் ஜாலியாக இருக்க விரும்புகிறேன். நிறைய சில ஃப்ரெண்டு என்ன பண்ணுவேன், படிப்பெல்லாம் வேண்டாண்டா வாடா அப்படி. அந்த காலத்தில் மட்டும் என் பெற்றோர்கள் என் மேலே கண் வச்சு என்ன படிக்க வச்சுருந்தாங்கன்னா நான் இப்போ பெரிய டாக்டராக இருந்திருப்பேன். உண்மையை சொல்கிறேன், என் சாதகம் அப்படி தான் சொல்லுகிறது. அப்படி தான் எனக்கு சாதகம் எழுதுனாங்க பிறந்த உடனே. பத்மநாபன்
ஒரு டாக்டர் ஆவான். ஆனால் 16 வயதில் அவன் சிறைச்சாலைக்கு போவான். எல்லாம் நடந்துச்சு, டாக்டராக மட்டும்தான் நடக்கலை. அல்லேலூயா. ஆனால் டாக்டரான அவன் சொன்னான், ஜோசியக்காரன், ஆண்டவர் பாஸ்டராக மாற்றி விட்டார். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் முடியலைல்ல, சாக்ரிஃபைஸ் பண்ண முடியலைல்ல, கஷ்டப்பட முடியலைல்ல. ஆனால் கஷ்டப்பட்டு படித்தவங்க இன்றைக்கி உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. அதனால் தம்பி, இப்போ 11 படிக்கிறியா, 12 படிக்கிறியா, விட்டாத. ஒரு நாள் ஆண்டவர் ஒன்று உயர்த்தணும். ஒரு நாள் நீ டை கட்டிட்டு வேலை பார்க்கணும். டை கட்டிட்டு வேலை பார்க்குறது விரும்புறியா, இல்லை கைலி கட்டிட்டு வேலை பார்க்குறது விரும்புறியா? கைலி கட்டிட்டு வேலை பார்க்கணும், நீ கொத்தனார் சித்தாள் நிமிந்தாளுக்கு தான் போகணும். ஆனால் டைட் கட்டிட்டு வேலைக்கு போனால் கிருபாகரன் மாதிரி நீ ரெப்ரசன்டேட்டிவாக போகலாம். காலில் ஷூ போட்டு எப்பவும் சாக்ஸ் போட்டு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் போய் ஆமாம் ஆஸ்பத்திரியாக போகலாம். ஆனால் ஊசி போடுறத கண்டா ஓடி போயிடலாம். கஷ்டப்படணும். உங்கள் பெற்றோருக்காக நன்றி செலுத்துங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. இன்றைக்கி நந்துவுக்காக நந்து தானே அது? ஆமாம், இன்றைக்கி அவன் கவர்மெண்ட் வக்கீலாகக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 21 நாள் உபவாசத்துக்குள்ள ஒரு நாள் கூட விட மாட்டாங்க. அங்கே வலிக்குதுல, சிலர் அங்கே வலிங்க. அது மாதிரி ஸ்டீவனை பாருங்கள், அவன் கொஞ்சம் வயசுலே வாங்கி வேலை செஞ்சு சபைக்கு அதிகமாக தசமாக கொடுக்குறவன் அந்த பையன். அவன் 5000 6000 நான் பார்க்கல, கவரில் சொல்லுவாங்க 5000 6000 கொடுக்குறான். படித்து முடித்தா வேலை. அவங்க அம்மா 3 பாசிங் முறையிலும் வந்திருப்பாங்க. கொஞ்சம் வலிக்கும் சிஸ்டர், கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். வெயிலில் வலிக்கும் என்ன. அதனால தான் நம்ம ஜெபத்தை குறைச்சிட்டேன் பாருங்கள். ஒரு நாள் பகலில் வா, ஒரு நாள் நைட்டில் வா. நீ பயன்படுகிறவங்களா இருந்தால் சாயங்கால ஜெபத்துக்கு மாஸ்டர் அட்டெண்ட் ப்ரிஃபரன்ஸ் ப்ரேயர். இன்னொன்று ஃபாஸ்டிங் ப்ரேயர். இப்போ தரிசன கூடிய கூட ஆன்லைனில் நடத்திட்டு, எதுக்கு நான் உங்களை எதுக்கு சிரமப்படுத்தணும்? சிரமப்பட்டுட்டு நான் பொல்லாதவன் நீ பேர் வாங்கவா? ஆன்லைனில் வந்தால் வாங்க, வரடிப்போம். கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் தியாகம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். பெற்றோர்கள் சரி, பிள்ளைகளும் சரி, அந்த பலிபீடத்தில் கொண்டு வைக்கும்போது எப்படி இருக்கும்? பலிபீடத்தை கெட்டும் போதே எப்படி இருக்கும்? அதை அவங்க அம்மாக்கிட்ட சொல்லலை. அம்மாக்கிட்ட சொன்னால் அம்மா வரிஞ்சு கட்டிட்டு வந்துருப்பா. ஏண்டா கிழட்டு பயலை, இவ்வளவு நாள் கழித்து பெத்த என் மகனை பலிபீட கொண்டு போய், அது எந்த ஆண்டவர் அப்படி பிடிச்சி ஒரு குத்து ஆபிரகாம் அப்பான்னு போயிருப்பான். இவனும் உண்மையை கேட்கல. ஈசாக்கு ஒப்பு கொடுத்துட்டான் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இப்போ 3வது பலிபீடத்தை கட்டும்போது அவன் கையெல்லாம் நடுங்கியிருக்கும். இதுவரை அன்புக்காக கட்டணும், ஆராதிக்கிறதுக்காக கட்டணும். இப்போ தியாகத்துக்காக கட்டுறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கல்லை தூக்கி வைக்கும் போது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல். பெத்த மனசு நீ எத்தனை தடவை உதைச்சி எட்டி உதைச்சாலும் மறுபடியும் அந்த புத்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா புத்தை கூட பார்த்தது இல்லையா? நான் அமெரிக்காவில் போய் பார்க்க போகிறீங்க, நீ புத்தை போய் இடிச்சு விட்டு பாரு, மறுபடியும் அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை தான் பெத்த மனம் பித்து. உங்கள் அம்மா வயசாகும் போது தயவு செய்து உங்கள் மனசை வேதனைப்படுத்தாதீங்க. உங்கள் அப்பா வயசானா வேதனைப்படுத்தாதீங்க. என்ன சொன்னாலும் எஸ்ஆர் நிற்கங்க. அவங்க சீக்கிரம் ஆண்டவர்களை போயிட்டா நீங்கள் ஃப்ரீயாக இருந்துருவீங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தான் மாமியா உடைச்சா மண்குடமா, மருமகமாக உடைச்சா மண்குடமா, இந்த மாதிரி இருக்காதீங்க. அருமையானவர்களே, நம்ம பலிபீடம் கட்டுறான், அப்படியே கை நடுங்குது, தூக்கி வச்சுட்டான். நேராக ஈசா கிட்ட போனான். இதுக்கு முன்னாடி இவன் ஒரு கேள்வியை கேட்டான், அப்பா என்ன மோனே, என்ன விளை சொல்லுத, என்ன விளை சொல்லு அப்பா, நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, ஏன் ஆட்டுக்குட்டி எங்கப்பா? என்ன கேள்வி இது? நெஞ்ச குத்தி இருக்கும். நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க காணுமே? நீ தான் ஆட்டுக்குட்டி சொல்ல முடியுமா? சொன்ன கிழட்டு பேல ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு என்ன கடிக்க வந்துட்டு அஞ்சு. ஆனால் நிச்சயமாப்பா அவன் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா ஈசாக்கு இயேசு கோப்பா இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ ஈசாக்க கட்டுறான் பாருங்க. இப்படிதான் கட்டுறான், இப்படி கட்டி காலை கட்டி அப்படியே தூக்குறான். எப்படி இருக்கும் அந்த போஸு? ஸ்டில் எடுக்கிறவனுக்கு நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. சிரிக்க முடியுமா?
பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படும் போது சிரிக்க முடியுமா? ஐசக் பிரதர் 1997 நடித்த நாடகத்தில் அவன் மகளை கடத்திட்டு போயிடுவானுங்க. அவன் மக யார் தெரியுமா? பிரேசிலி. அந்த வீடியோ இன்னும் இருக்குது. கடத்திட்டு போயிடுவாங்க. உடனே இவர் டையை இப்படி கலத்தி விட்டுட்டு, என் மகளுக்கான பாஸ்டர் யார் தெரியுமா? ஜான் கிறிஸ்டோபர் பிரதர். அவர் அப்படியே சொல்லி கொடுத்த மாதிரி இப்படி வருவார், பைபிளை இப்படி வச்சுக்கிட்டு, பிரதர் பிரதர் அப்படின்ட்டு வருவார். என் மகளை கொண்டு போயிட்டாங்க சார் அப்படின்ட்டு அழும்போது அந்த நேரத்தில் பார்த்து சுரேஷை எங்கேயோ கடத்தி விட்டாங்களாம். எங்கே தூத்துக்குடிக்கு எங்கேயோ போயிட்டானா, அதை நினச்சி அழுதாராம். எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு பாரு. அதை நினச்சி அழுதாரு. எது கதைக்கு அழலாம், அப்படியே கண்ணீர் விடலாம். அல்லேலூயா. ஆனால் நிஜம் இல்லை, இது கதை அல்ல, இது நிஜம். அப்படியே கதைக்கு ஆக்ட் பண்ண சொன்னால் இப்படி ஆக்ட் பண்ணி சொன்னால் சீரியஸ்னா என்னவோ தடவி உடனே கண்ணீராக என்ன செய்யும், கொட்டும். அப்புறம் சோதனை மேல் சோதனை, போதுமாடா சாமின்னு கூட பாட்டு என்ன செஞ்சுக்கலாம். ஆனால் நிஜத்துக்கு ஒத்து வராது பிரதர். அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் தியாகம் பண்ணணும். ஆமென். சில விசுவாசிகள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்களுக்கு மாதம் 10,000 ரூபா கிடைக்குது. அதை வச்சு தான் அவங்க குடும்பம் நடத்தணும். ஆனால் அதில் 1000 ரூபாயை பிரித்து எடுத்து கவருக்குள்ளே வச்சு தசமமாக நீ கொண்டு வராங்க பாருங்க. இந்த பலிபீடம் எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ கவனிங்க, அவங்க 12 மாதம் கொடுத்தாங்கன்னா 10,200 ரூபா. இப்படியெல்லாம் கணக்கு சொல்லி விசுவாசிகளை குழப்பக்கூடாது. ஆனால் நான் ரொம்ப ஃப்ராங்காக இருக்கிறேன், கவனிங்க. ஆனால் அங்கே தான் தியாகம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். இது எப்படி முடியும்? எப்படி முடியும்? அங்கே தான் ஆண்டவர் மேல் உள்ள அன்பின் பலிபீடம், 2வது ஆராதனையின் பலிபீடம், 3வது ஆமென் தியாகத்தின் இங்கே தான் உருவாகுது. அல்லேலூயா. அப்படி மக்கள் கொடுக்கறது தான் அந்த சபை நடக்குது. ஆனால் இன்னும் எனக்கு ரொம்ப தேவைகள் இருக்கிறது. அருமையானவர்களே, இவன் அப்படியே கையை கட்டி இப்போ ஈசாக்கு என்ன செஞ்சிட்டான், தூக்கி பலிபீடத்தில் கிடத்திட்டு என்ன செய்கிறான், கத்தி எடுத்து ஓங்கிட்டான். என்ன துணிவு ஆபிரகாமுக்கு! இது என்ன துணிவியா இது? அவன் என்ன நினைச்சானா, இந்த ஒரு ஈசாக்கை நான் பலியிட்டா தேவன் 1000கணக்கான ஈசாக்கை எனக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இன்ஜினியருக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கும், வக்கீலுக்கு படிக்க வைக்கிறோம், அதுக்கு படிக்க வைக்கிறோம். பைபிள்ஸ் காலேஜில் படிக்க வைக்க பிள்ளைகளை யாராவது ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? நோபடி ஹியர். அது எதுக்குங்க போய் பைபிள் ஸ்கூலில் போய் அப்புறம் பாஸ்டர் ஆகி எல்லா மக்களோட பேச்சை வாங்கிட்டு இருக்கணும்? நீட்டாக இன்ஜினியரை யாராவது ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அதுதான் தியாகம், அதுதான் தியாகம். அல்லேலூயா. இவ பலிபீடத்தில் கிடத்திட்டு கத்தியை ஓங்கினா பாருங்க. ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் அந்த சத்தம் கேட்குறது. என்னையா இது? இவ்வளவுக்கு இந்த சத்தம் டெரிபிளாக இருந்தது. முதல்ல கேட்கறதுக்கு அன்பாக இருந்துச்சு. அந்த சத்தம் எப்படி இருந்துச்சு? நீ ஜனத்தை இனத்தை விட்டு போ, உன்னை நான் எப்படி மாற்றுவேன், பெரிய ஜாதியாக்குவேன். அப்போ கட்டுனேன் பலிபீடம், ஆராதிக்க கட்டுனேன் பலிபீடம். இப்போ கேட்குதே சத்தம். அப்பொழுதே போயா, ஏற்கனவே சொல்லிட்ட பிள்ளைய வெட்டுறதுக்கு, இனி உன் சத்தத்தை கேட்டு என்ன செய்ய வேணும்? நீங்கெல்லாம் ஒரு கடவுளா ஆண்டவரே, ஆர் யூ காட் அப்படின்னு அவன் பறஞ்சில்ல. அவன் மறுபடியும் அந்த சத்தத்தை இஸ் லிசனிங் the word of God. என்ன நடந்துச்சு? குட் நியூஸ் வருது. பிள்ளையாண்டான் மேல் கையை போட. ஓ நல்லா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளையாண்டான் மேல என்ன செய்யாத, கையை போடாத. ஹல்லேலூயா. உடனே இப்ப ஆபிரகாமுக்கு எவ்வளவு பலம் வந்திருக்கு தெரியுமா? 10 யானையினுடைய பலன் வந்திருக்கும். உடனே என்ன பண்ணான்? கட்டி அவுத்துட்டு மகனை அப்படியே என்ன செஞ்சிட்டான்? கட்டி பிடிச்சுக்கிட்டான். இது எதற்கு அடையாளம்? இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்பதற்கு அடையாளம். ஓ ஹல்லேலூயா. இப்ப பலிபீடம் கட்டியாச்சு. பலிக்கு என்ன செய்யறது? ஆண்டவர் சொன்னாரு, ஆல்ரெடி ஐ ப்ரிப்பேர்டு. நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய காரியத்தில் தியாகமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில காரியத்தை ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா. என்னாச்சு?
அந்த காட்டுக்குள்ளே, அது என்ன மலை? மோரியா மலை தானே. இந்த மலைக்குள்ளே முள்ளுச்செடிக்குள்ளே என்ன இருக்கும்? அங்கிட்டு எட்டிப்பாரு, பார்த்தா மேன்னு ஒரு சத்தம் கேட்கிறது. அங்கே கொளுத்த ஆடு ஒன்று முட்செடியில். அல்லேலூயா. உடனே நீ பலிபீடம், இது வந்து பலி செலுத்துறதுக்கு தான். ஆபிரகாம், பலிபீடத்தை இடிச்சிடாத, விறகு அணைச்சிடாத, அந்த ஆட்டை இப்போ பலியிடு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, வாட் அ கிரேட்டஸ்ட் மெசேஜ். இன்னைக்கு என்ன அற்புதமான செய்தி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் நீ பாருங்க. நல்ல கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அந்த தியாகம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் சபையில் சின்ன சின்ன ஊழியம் செய்றீங்களா? தியாகத்தை வெளிப்படுத்துங்க. மூணாவது கட்டக்கூடிய பலிபீடம் என்ன பலிபீடம்? தியாகம். அல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்ப்பார். ஆண்டவர் இந்த சபைக்காக என்ன செஞ்சீங்கிறத டைரியில் எழுதுவார். மனுஷனுக்கு நீ என்ன செஞ்சாலும், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செஞ்சாலும் அதை அவன் கவனிக்க மாட்டான். ஒரு நாள் உன்னை கீழே விழத்தளதுக்கு தான் இருப்பான். ஆனால் நீ செஞ்சதெல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. உங்கள் தியாகத்தை எல்லாம் பதிவு செய்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் கொடுக்குற தசம பாகம், உற்சாக காணிக்கையெல்லாம், மிஷினரி காணிக்கையெல்லாம் பதிவு செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன நினச்சிங்க? எல்லாம் கவனிப்பார். காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு கவனிப்பார். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்ப்பார். இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டம். ஈவினிங் ஒரு வீட்டு கூட்டம் கூட என்னால் வர முடியலையா? சரி பண்ணுங்க, செய்யுங்க. உங்களுக்கு என்ன மனசில் வருதோ அதை கூட செய்யுங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ எல்லாம் வளர்ந்துட்டீங்க. இப்போ எல்லாம் வளர்ந்துட்டோம். எல்லா விசுவாசிகளும் வளர்ந்தாச்சு. இப்போ செய்ய சொல்லவே கூடாது. செய்தா ஏற்றுக்கணும், செய்யலைன்னா விட்டுறணும். அவன் சொல்லுங்க. ஆனால் சாகுது வரை நம்ம தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு இன்னைக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆகிட்டு முடிக்கிறேன். நீங்கள் நாகர்கோயிலில் ரெவரண்ட் தேவதாசன் அப்படின்னு ஒரு ஊழியர் இருந்தார். 90 வயது 92 வயதில் மறிக்கும் போது ஒரு நாள் அவர் காரில் போய்கிட்டு இருக்கிறாரு. அதில் ஒரு ஏத்தம், ஒரு ரோடில் ஒரு சிமெண்ட் மூடை ஏற்றி கொண்டு ஒரு கட்டை வண்டி போய்கிட்டு இருக்கிறது. அது என்ன செய்கிறது, ஏற முடியாமல் அப்படியே முழங்கால் போட்டு கீழே படுத்துருச்சு லோடோட. மாட்டு வண்டிக்காரன் குத்து நீ கூத்துறான், எந்திரி 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 எந்திரின்னு. அதால் எந்திரிக்கவே முடியல. கடைசியில் பார்த்தா அந்த 2 மாடுமே இறந்து கிடந்தது. அப்போ காரில் இருந்த ஊழியக்கார்ட்ட ஆண்டவர் பேசினாராம், தேவதாசன் நீ கடைசி வர, அவர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருப்பார். தாடி இப்படி வச்சுருப்பார், எப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார், ஒரு பரிசுத்தவானவர். நீ கடைசி வர உயிர் இருக்கும் வரை எனக்காக உழைப்பாயா? இந்த 2 மாடை பாரு, தன் எஜமானுக்காக உயிரையே கொடுத்தது. நீ எனக்காக உழைக்க முடியுமா? நீ அந்த பலிபீடத்தை கட்ட முடியுமா? 3 பலிபீடம் சொன்னேன். அவர் அழுதாராம், ஆண்டவரே நான் உயிருள்ள நாளெல்லாம் உமக்காக வாழ்வேன், உமக்காக எதையாவது செய்வேன் அப்படின்னு அழுது ஒப்பு கொடுத்தாராம். அருமையானவர்களே, நாமும் பலிபீடம் கட்டுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. 2 கொடு. உயிருள்ளவரை உமக்காய் வாழ்வேன், உயிர் தந்தவரை உயிராய் நேசிப்பேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உமைத்தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 பலிபீடங்களை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினார். அதில் கடைசியாக நம்ம கட்டின பலிபீடம், அதில் தான் தியாகம். இன்றைக்கி சில பெண்கள் சகோதரிகள் இங்கே இருக்கிறீங்க, இளம் வயதிலே கணவனை இழந்து விட்டு வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்து தங்களுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிற சகோதரிகள், யாருடைய சப்போர்ட் இல்லாமல் வாழ்கிற வயதானவர்கள், எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லையா, ஆமேன், சொந்த பந்தங்கள் இல்லாமல் ஆமேன் வேதனைப்படுகிறவர்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அல்லேலூயா.